ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நல்ல ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பார்க்குறோம். சம்மர் சீசனில் நம்ம வந்து நம்மளுடைய சுற்றுப்புற சூழலை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா கொசு நிறைய வந்து டெங்கு காய்ச்சல் பரவாமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளோடு நடந்துக்கணும். ஸோ நம்ம வாட்டர் டேங்க் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வந்து நாங்கள் வந்து ஒரு 6 month ஒன்ஸ் முடிஞ்சால் இல்லை 3 months ஒன்ஸ் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். ஸோ வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், டேங்க்கில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் கீழே இருக்க சேறு சகதியெல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா வழிச்சு எடுத்துவோம். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து சோப் வாட்டர்னால் நாங்கள் லிக்விட் வச்சுருப்போம், லிக்விட் சோப்பு. அதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஃபுல் வாஷ் விட்ருவோம். எல்லாம் 4 வால் அப்புறம் டாப்பு அப்புறம் எல்லாம் பாட்டம் எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து லிக்விட் சோப் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் மண் இருக்குது, ரஃப்பாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்பி இந்த கன் வச்சு பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆகுது பாருங்கள், தண்ணி பீச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்டு 4 சைடு வால்லையும் அப்புறம் டாப் அண்ட் பாட்டம்லேயும் வந்து இது பண்ணோம்னா எல்லாமே வந்து க்ளீன் ஆகிடும். இதுமாதிரி இந்த ஃபோர்ஸ் கன் வந்து வாங்கி யூஸ் பண்ணிங்க, ரொம்ப உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப குயிக்காக முடியும். நல்லா எவ்வளோ க்ளீனாக ஆகுது பாருங்கள், எவ்வளோ சிரமமே இல்லாமல் அழகாக அடித்து போயிட்டே இருக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து 2வது கோட்டிங் போடுறோம். திரும்பியும் வந்து சோப் வாட்டரில் திரும்பியும் வந்து இதில் கன்லேயே யூஸ் பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வருது பாருங்கள். எல்லாமே க்ளீன் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து எங்ககிட்ட அந்த மோட்ரு இருக்குல்ல, மோட்ரு வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து உள்ளே இருக்கிறதுனால ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த மோட்டரையும் நம்ம வந்து நல்ல கன் வச்சு ஸ்பீடாக வந்து தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணலாம். அழகாக க்ளீன் பண்ணிட்டு பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக இங்கே பாருங்கள், எப்படியாவது பாருங்கள் மோட்ரு தண்ணி எப்படி க்ளீனாக போகுது பாருங்கள், எவ்வளோ பக்காவாக பாருங்கள் பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி வந்து நீங்களும் வந்து உங்கள் வாட்டர் டேங்க் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கங்க. ஸோ வந்து ரொம்ப ஈஸி தான். இதாவது நாங்கள் வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட் கொஞ்சம் ஒரு 12 வீடு இருக்கனால நாங்கள் வந்து இதை பயன்படுத்தி க்ளீன் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ இந்த பதிவு வந்து பார்க்குறவங்க எல்லாமே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ரொம்ப நன்றி. பாருங்கள் மேலேயே நாங்கள் ஓட்டி அடிச்சிடறோம், எல்லா டேங்க் கவர் பண்ணுற இடத்துலலாம் சுத்தமாக இருக்கும். தேங்க்யூ.